தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆமேன். இங்கே அவர் என்பது பரிசுத்த ஆவியை குறிப்பிடுகிறது. ஆங்கிலத்தில் தேவ ஆவியே பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவது. ஞானஸ்நானம் எடுத்து சிலர் வெள்ளை உடை அணிந்தாலோ கழுத்தில் சிலுவை அணிந்தாலோ பரிசுத்த ஆவியில் நடத்தப்பட முடியாது. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொன்னது போல பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று உள்ளது. பரிசுத்த ஆவியில் நடத்தப்படும் உண்மையான கிறிஸ்தவர்கள் பாவம் செய்ய அவர்களை மறுபடியும் விடாது. கிறிஸ்துவின் சிந்தைக்கு எதிராகவும் கிறிஸ்துவின் அந்த தேவ வார்த்தைக்கு எதிராகவும் செயல்பட விடமாட்டார் அந்த பரிசுத்த ஆவியானவர். நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு வழி நடத்தப்படுவோம். சிலர் வாரம் ஒரு முறை சபைக்கு சென்று போதகரின் பிரசங்கம் மூலமாகவும் வேறு சிலர் தீர்க்க தரிசனம் மூலமாகவும் உணர்த்தப்பட்டால்தான் நல்ல வழிகளில் பரிசுத்த வழிகளில் நடப்பார்கள். அன்று மட்டும், அந்த ஒரே ஒரு நாள் மட்டும். மற்ற நாட்களில் தங்களது சுய இஷ்டமான வழிகளில் நடப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் வாரம் ஒரு முறை மட்டுமா பேசி பரிசுத்தமாக நடக்க சொல்லுவார்? அது அப்படி அல்லவே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கும்போது தினம் தினம் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் பாவத்தை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியும் விடுகிறார். ஆனால் சில சபைகளில் பரிசுத்த ஆவி என்று துள்ளி குதித்து வாயில் வந்த சில அந்நிய பாஷைகள் என்று சொல்லி எதையோ உளறிவிட்டால் நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நாம் நடத்தப்படுகிறோம் என்றும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துகிறார் என்றும் துணிகரமாக அவர்கள் சொல்லுவார்கள், பாவமும் செய்வார்கள். இந்த பாவம், கோபம், வேசித்தனம், பொறாமை, அசுத்தம், சண்டைகளில் ஈடுபடுபவர்கள் சில ஊழியர்களும் உண்டு. உண்மையில் இது போன்று நடப்பவர்களை, இது போன்ற கெட்ட சுபாவம் உடையவர்களை பரிசுத்த ஆவி அல்ல, அசுத்த ஆவி தான் அவர்களை வழிநடத்துகிறது. ஆமென். God bless you.